ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். அதாவது இப்போ நம்ம என்ன காமெடியாக பேசினாலும் ஈடுபடாது. ஏன்னா காமெடி டிப்போ, காமெடி சிங்கம். அது பேசிகிட்டு இருக்கும்போது வாப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. ஏன்னா மேடை நாகரிகம். ஆனால் வாப்பா மேடையாது அது போயிட்டு வரலான்ற இவங்க பேசுகிறத பார்த்தா ஒன்றுக்கு போயிட்டு டிஃபன்லாம் ஆர்டர் பண்ணும் போல அப்படின்ற. அதாவது கூட உட்காந்துருங்களே கலாச்சிட்டு ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு இருக்காரு. இதை சீனு ராமசாமி சொன்னார் டேரக்டர். இந்த மாதிரி நாங்கள்லாம் அந்த காலத்தில் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது உடனே சொல்கிறாரு, இல்லை நான் ஏதோ கட்டபொம்மை காலத்தில் இருந்த மாதிரி அந்த காலம் பேசிகிட்டு இருக்கிறான். இல்லைப்பா அவன் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டுன்னு அந்த காலம் இந்த காலம் சொல்லிட்டு. சரி அவரு தான் சொன்னார்னு பார்த்தா நம்ம வேல்முருகன் வந்துட்டு நான் கவுண்டம சார் நடிச்சிருக்கிறேன், எல்லோரும் கிளாப் பண்ணுவேன், இன்னும் வித்தை காட்டுற மாதிரி கைத்தட்டலாம் கேட்டு வாங்கலாம். என்னால் பக்கத்தில் உட்காரவே முடியல. அங்கேருந்து பார்த்து இங்கே எவனோ ஒரு தலையில் பொக்கே வச்சு நிற்கானே யார் பாவம் அப்படிங்கிறாரு. எல்லாரையும் அதாவது இந்த மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது சுசீந்திரன் வந்து பேசினார். எல்லோரும் அமைதி ஆகிட்டாங்களா, இன்னும் அவன் பிடி மாதமும் எல்லோரும் ஆஃப் ஆகிட்டான் அப்படின்றாரு. எது பேசினாலும் அதாவது கவுண்டமணி சார் ஏதாச்சும் நான் வாழ்த்து தெரிவித்தேன் இந்த படத்துக்கு. 49 ஓகே நான் விஷ் பண்ணேன். அதில் நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன், ஆடியோ ரிலீஸ் நான் வரல. 49 சூப்பர் ஹிட் மூவி, நல்ல படம். 49 சூப்பர் ஹிட் மூவி, அதில் ஒரு ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தார். எனக்கு வேறு எங்கேயும் கிளைகள் இல்லை. நான் விஷ் பண்ண உடனே சொன்னார், ஆமாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்கு சார். நான் ஃபோனில் தான் பேசுவோம். அதாவது என்ன சொல்கிறது, சும்மா ஜாலியாக எப்பாவது இது பண்ணி பேசுவோம். எந்த விஷயம் பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் ஒன்று விடும். ஒரு படம் சுமாரான படம், சரி நான் பார்க்கலாம் சொல்லிட்டு போனேன், படம் பேர் சொல்ல முடியாது. கிளம்பி போகும்போது ஆனால் இந்த மாதிரி படத்துக்கு போயிடுறேன்னு சொன்னேன். ஏப்பா தனியாக போறியா, பயமா இல்லையா அப்படின்னாரு. அந்த படம் எந்த அளவில் ஓடுதுன்றதை அங்கே உட்காந்து அப்புறம் ஒரு படம் சரியாகவே போகல. அந்த படம் பேர் சொல்ல முடியாது. நான் சும்மா வெறுப்பேற்றதுக்கு அண்ணன் ஃபோன் அடிச்சானே, அந்த படம் டிக்கெட்டே கிடைக்கல. என்ன ஏன் அச்சடிக்கவே இல்லையா அப்படின்னாரு. எது அடித்தாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போங்க அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்காரு. யார் பண்ணப்போ கூட்டத்தில் பாம்பு பூந்த மாதிரி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கவிதையை பற்றி. யார் என்ன பேசினாலும் சரி. அது மாதிரி அவர் அண்ணனுடைய டயலாக் வந்துட்டு நாட் ஒன்லி யூடியூப் இதெல்லாம். இந்த ஒரு இங்கிலீஷ் படம், ஜேம்ஸ் பாண்டு படம். அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க தான் வந்து ஆர்டர் போடுவாங்க ஜேம்ஸ் பாண்டுக்கு. ஜேம்ஸ் யூ ஹேவ் டு கோ தேர் அண்ட் டூ சம்திங், அது மாதிரிலாம் பேசும். அது தமிழ் ஆக்கம் நான் பார்த்தேன். அந்த ஆயா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது ஜேம்ஸ் பாண்ட் டயலாக்கு. அண்ணனோட டயலாக் போட்டிருக்காங்க, ஒரே குழப்பமாக இருக்கே செட்டியார் மதர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் அங்கே போய் மொக்கை வாங்கிடுவார். ஃபோனில் அந்த ஆயாக்கு அடிச்சு கேட்குறாரு, ஏன் ஜாங்கிரி கொடுத்த அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளோ ஹைலைட்டான விஷயம் தெரியுங்களா. கவுண்டமணி சார்னால எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா அவர் அந்த காலத்து அஜித் குமார். அவர் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் பார்க்க முடியாது, எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷன்லேயும் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசித்து, எனக்கு காமெடி ரெஃபரன்ஸில் எது வேணாலும் சரி ஸ்ட்ரைட்டாக கவுண்டமணி சாரோட ஒரு ஹிட்ஸ் லிஸ்ட் போட்டு அதுலேருந்து தான் நான் பார்ப்பேன். இது என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாஸ்டியூஷன் என்ன காமெடி பண்ணியிருக்காரு, என்ன அடித்தாங்க. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லைப்ரரி. காமெடியாக நான் இருக்கும்போதும் சரி, இப்போ நான் இருந்துட்டு இருக்கும்போதும் சரி, இருக்கிற எல்லா காமெடியன்ஸுமே நான் சொல்லுவேன், ஒரு லைப்ரரினா அது கவுண்டமணி சார் தான். நிச்சயமாக அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷனே கிடையாது. இந்த படம் வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. இந்த படம் விஷ் பண்ணும்போது தான் டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி கவுண்டமணி சார் கேட்டாங்க, நம்ம விஜய் முரளி அவர் சொன்னார் இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வரணுன்ட்டு. இமீடியட்டாக ஓகே நான் கண்டிப்பாக வரேன். ஏன்னா அண்ணனோட ஸ்டேஜில் உட்காரதே ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அதெல்லாம் உட்காந்த ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 15 கவுண்டர் வந்துருக்கும். பட்டு பட்டு பட்டுன்னு வரணும் எல்லாருக்கும் அப்படி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் நல்ல படமாக அமையணும். இந்த படத்தில் இன்னொரு செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். மெயின் ஹீரோ இருங்க, நீங்கள் செகண்ட் ஹீரோ தான் நீங்கள். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஹீரோயின், அப்புறம் இந்த படத்தினுடைய டைரக்டர் கணபதி பாலமுருகன் மற்றும் ப்ரொடியூசர் சண்முகம், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைய இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டு என்ன ஒரு கௌரவப்படுத்தி அங்கே உட்கார வச்சதுக்கும் எல்லாருக்கும் என்னோட மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.